சொல்லுங்க மிஸ்டர் சேகர், நீங்க ஏன் உங்க மனைவி கிரண்யாவை விட்டு பிரிஞ்சீங்க? இவளோட நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கலைங்க. எந்த மாதிரி நடவடிக்கைன்னு சொல்ல முடியுமா? கிரண்யாவுக்கு காசு மேல ரொம்ப ஆசைங்க. காசுக்காக பல தொழில ஈடுபட்டாங்க. நானும் எவ்வளவோ திட்டி பார்த்துட்டேன். நீங்க எடுத்து சொல்லிருக்கலாமே, நீங்க அவங்களுக்கு கணவர் தானே? இல்லைங்க, நான் சொன்ன கேட்க மாட்டாங்க. ஏமாத்துறது, ரவுடிங்க கூட பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. நானும் சொல்லி சொல்லி பார்த்து விட்டுட்டேன். அப்புறம் ஊரை விட்டே போயிட்டாங்க. சரி, இப்போ கிரண்யா இங்கதான் இருக்காங்கங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நியூஸ்ல பார்த்துதான். நானும் வந்து புத்தி சொன்னேன், ஆனா அவ கேட்கல. காசுக்காக தான் பண்றேன், எனக்கு காசு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. மை லார்ட், கட்டின கணவரையே காசுக்காக பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வழக்கையே காசுக்காக தான் போட்டேன்னு அவங்க வாயாலேயே சொல்லிருக்காங்க. நான் இவரை விசாரிக்க விரும்புகிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்க கிரண்யா கூட இப்ப இருக்கீங்களா? இல்லைங்க, பிரிஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். 6 மாசமா பிரிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே மிஸ்டர் சேகர் கிரண்யா மேல கோபத்துல இருக்காரு. இவர் கிரண்யாவை பழி வாங்க கூட இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? இவரை ஒரு சாட்சியா எப்படி ஏத்துக்க முடியும்? கிரண்யா கணவரால கைவிடப்பட்டவர்ங்கிறதுனால கோர்ட் இன்னும் அவரை பரிதாபமா தான் பார்க்கணும். ஆமா சார், எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப நல்ல பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன நம்ப மாட்டாரு. நான் ரொம்ப பாவம். என் வாழ்க்கையே போச்சு. ஏஸ் நந்திரா, பிரிஞ்சு வாழ்ந்த கணவர் மனைவி மேல வேணும்னு பொய் சொல்லலாம்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இத கிரண்யாவுக்கு எதிரான ஆதாரமா பார்க்க முடியாது. இப்போ நீங்க போலாம். இது கொடுங்க. மை லார்ட், நான் கொடுத்திருக்கிற அந்த பேப்பர்ஸ் கொஞ்சம் பாருங்க. இதே மாதிரி பல இடத்துல கிரண்யா பல மோசடிகளை செஞ்சிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடத்தி பணத்தை கூட பறிச்சிருக்காங்க. திருச்சியில ஒரு பணக்கார குடும்பத்துல இப்படி நடந்துட்டு மாட்டிருக்காங்க. அப்போ கிரண்யா தான் சொன்னது பொய்தான்னு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்திருக்காங்க. நீங்களே செக் பண்ணிக்கோங்க, அந்த பத்திரம் அதுதான். நாலஞ்சு இடத்துல ஃப்ராட் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஃபைன் கட்டி வெளியில வந்திருக்கீங்க. ப்ராசிக்யூட்டர், நீங்க என்ன சொல்றீங்க? எஸ் மை லார்ட், நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். கிரண்யா தப்பானவர் தான். ஆனால் மை லார்ட், சட்டம் தப்பானவர்களுக்கு சரியானவர்களுக்கு என்று தனியாக இல்லை, எல்லாருக்கும் பொதுதான். கிரண்யா அவங்க சூழ்நிலை காரணமா எந்த தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் கௌதம் அவரை தப்பாக நடத்தியிருப்பதை சரி என்று சொல்ல முடியாது. எந்த பெண்ணா இருந்தாலும் அவர் கன்சென்ட் இல்லாமல், அதாவது அந்த பெண் தவறான பெண்ணா இருந்தாலும் பாலியல் ரீதியாக தொல்லை செய்வது சட்டப்படி தவறு. இந்திரா இங்கு கொடுத்திருப்பதெல்லாம் கிரண்யா நல்லவர் இல்லை அப்படிங்கிற ஆதாரம் மட்டும்தான்.
கௌதம் தப்பாக நடந்து கொள்ளவில்லை என்ற ஆதாரம் இல்லை. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்திரா தனது கணவரை காப்பாற்ற கருப்பு கோட்டை போட்டுக்கொண்டு வந்து வெட்டியாக பேசி கோர்ட் நேரத்தை வீணடிக்கிறார். இந்த கௌதம் கிரண்யாவிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பதே உண்மை. அதனால் அதிகபட்ச தண்டனையை கௌதமுக்கு வழங்குமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன மேடம், கிரண்யா தப்பான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சீங்க, முடியல போல இருக்கே. அவ வாங்கின காசுக்கு நடிக்கிறா, நீங்க என்ன நான் காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, நீங்க தான் உங்க வாயால சொல்லிருக்கீங்க. மை லார்ட், நான் IAS எடுத்து படிக்கும் போதே பெண்களோட உரிமைக்கு போராடணுங்கிற லட்சியத்தோட தான் படிச்சேன். ஒரு பொண்ணுக்கு நீதி மறுக்கப்படுறத அது என் கணவர் மூலமாவே இருந்தா கூட அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அதை நீங்க சொன்னா பத்தாது மேடம், கோர்ட்டுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம். நீங்க சொன்ன எதையுமே கோர்ட்டால ஏத்துக்க முடியாது. உங்க கணவர் தப்பு பண்ணியிருக்கார். இல்ல, தப்பு பண்ணியிருக்காரு. இல்ல, தப்பு பண்ணியிருக்காரு. இல்ல சார், தப்பு பண்ணியிருக்காரு. இல்ல, இவர் தப்பு பண்ணல. மேடம், உங்க புருஷன் தப்பு பண்ணலங்கிறதுக்கு ஒரு சாலிட் ப்ரூஃப் வேணும். பல ஆண்கள் சந்தர்ப்பம் கிடைக்காதனால தான் தப்பு செய்யாம இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற சபல புத்தியால தான் உங்க ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வருவாங்கன்னு தெரியாம கைய வச்சிட்டாரு. மத்தபடி உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட பத்தி தெரியல. அவருக்கு சாதகமா ஒரு ப்ரூஃப் கூட இல்ல. எதை வச்சு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நம்பிக்கை சார், நம்பிக்கை. இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு எதிரா இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்களுக்கு எப்படியாவது உதவுங்கிற ஒரு நம்பிக்கை. நாங்களே எதிர்பார்க்காத திருப்பம் நடந்திருக்கு சார். அது எங்க நேர்மைக்கு கிடைச்ச வெற்றி. அதுதான் இது. இது கொடுங்க. அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட்ல நடக்கிறதையும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மை லார்ட். யுவர் ஆனர், அது என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இந்தாங்க, நீங்களே பாருங்க. யுவர் ஆனர், கௌதம் மேல பொறாம இருக்கிற யாராலையோ வேணும்னே ஜோடிக்கப்பட்ட கேஸ் தான் இது. இது யதார்த்தமா தான் என் பார்வைக்கு கிடைச்சது. ஆபீஸ்ல இருந்த CCTVல இருந்து கூட கரெக்டா அந்த டைம்க்கான ஃபுட்டேஜ் கிடைக்கலன்னும் போது இது கௌதம் மேல வேணும்னே ஏற்படுத்தப்பட்ட பழின்னு தெளிவா தெரியுது. இதனால கௌதம் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் நல்ல தீர்ப்பா தரணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட கௌதமின் மனைவி இங்கு வாதாடியதிலிருந்தும் அளிக்கப்பட்ட சாட்சியங்களிலிருந்தும் கௌதம் குற்றமற்றவர் என்று தெளிவாகிறது. எனவே கௌதமை விடுதலை செய்கிறேன்.
கிரண்யா வேண்டுமென்றே கௌதம் மீது பழி போட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. இன்ஸ்பெக்டர் ஜான்சி கிரண்யாவை கோர்ட்டின் நேரத்தை வீணடித்ததற்கும் பொய் வழக்கு தொடர்ந்ததற்கும் புதிய வழக்கு பதிவு செய்து கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சற்றும் பயப்படாமல் நீதியை காப்பாற்றவும் தன் கணவரை காப்பாற்றவும் போராடிய இந்திரா அவர்களை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. ஐயோ, நல்ல வேலை, மிரட்டினதோட விட்டுட்டாங்க. குழந்தைக்கு என்னாச்சோ தெரியல. ஐயோ. ஐயோ, குழந்தைய காணோம். ஐயோ, தொட்டில தானே தூங்க வச்ச. ஐயோ, இந்த ஆளையும் காணோம். இந்த ஆளு குழந்தைய எங்கேயா தூக்கிட்டு போயிட்டானா? ஐயோ. என்ன இவன் இந்த சமயத்துல போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஐயோ, பேசாம போய் அந்த குழந்தையோட சித்திக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம். இந்த பாவம் நமக்கு வேணாம். அவங்க போன் நம்பர் என்ன? ஐயோ, அப்பத்துல இருந்து இந்த குழந்தை வீட்டுல இல்ல போல இருக்கே. இந்த ஆளு வேற வீட்டுல இல்ல. ஏங்க ஏங்க, அங்க அவனை எடுத்துட்டு வர சொன்னல, ஆமா. அவன் எடுத்துட்டே வரல பாருப்பா. அப்படியா? சும்மா அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஐயையையையைய, இவளோட பெரிய தொல்லையா போச்சியா. ச்சே, இந்த ஆளு போனை கட் பண்றான். யோ, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நமக்கு தெரிஞ்சவங்க வேற யாரு இருக்கா? எல்லாம் என் பொண்டாட்டி தான். தொணன்னு எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. பாத்தியா, மறுபடியும் போன் அடிக்கிறா பாத்தியா? ஏய், எதுக்கு நான் கட் பண்ற? ஏண்டா, நீ தானே இப்ப பார்ட்டி வருதுன்னு சொன்ன. பார்ட்டி கிட்ட சட்டு புட்டுன்னு அமௌண்ட்டை பேசி முடிச்சுட்டு நானும் நல்லா இருக்கணும் பாக்குறேன். நீ இழுத்துக்கிட்டே இருக்க. இப்பதான் ஏன் ஃபோன் பண்ண? வழியில இருக்காங்களா? வந்துருவாங்கப்பா. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் எங்க டென்ஷன் ஆகுறேன்? டா, இவ தான் போன் அடிச்சு எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏய், நிறைய பணம் கிடைக்கணும் உன் பொண்டாட்டிட்ட சொல்லு. அப்பதான் அது அமைதியா இருக்கும். எடுத்து பேசு. அப்படியா சொல்ற? ஆமா. ஹலோ. யோ, எங்கேயா போன? நேத்து ராத்திரில இருந்து ஆளு வீட்டுக்கு வரல போல இருக்கு. செத்து பொழைச்சு பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்க. ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? அச்சே, இப்ப என்ன வேணும் அத மட்டும் சொல்லு. யோ, நீ எங்கேயாச்சும் போய் தொலையா. குழந்தை எங்கேயா வச்சிருக்க? குழந்தை வீட்டுல காணையா? குழந்தையா? எந்த குழந்தை? யோ யோ, பொய் சொல்லாத.
நானே பெத்தவளுக்கு பாவம் செஞ்சுட்டேன்னு தான் பயந்து போய் குழந்தைய கொல்லாம வீட்டுல கொண்டு வந்து வச்சேன். ராத்திரி பூரா வெக்காளி ஆத்தா வந்து பயமுறுத்துறா. இந்த வம்பே வேணாயா, குழந்தைய திருப்பி கொடுத்துலான்னு தான் நான் போறேன். நீ எங்கேயா போன? உண்மையை சொல்லு. குழந்தை உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா புள்ள, நான் தான் குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம பாபு இல்ல, நானும் அவனும் சேர்ந்து குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, பாவி மனுஷா, கண்ண சந்த நேரமா பார்த்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டியே. முதல்ல வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு வாயா. ஏய், கொன்னுடும் தானே அவங்க உன்கிட்ட கொடுத்தாங்க, நம்ம கொல்ல தானே வேணாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை கொடுத்தா நம்ம நல்ல காசு பார்க்கலாம். முதல்ல போன வைடி, நான் துட்டோட வரேன். யோ 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 யோ, வேணாய்யா, சொன்னா கேளியா. பெத்தவங்க கிட்ட குழந்தைய கொடுத்துடலாம்யா. அடச்சி வாய் முடு. ஜேபி உன்கிட்ட குழந்தைய கொல்லணும் தானே கொடுத்தாரு, நாம அதை வாழ தானே வைக்க போறோம். அந்த குழந்தைக்கு நல்லது தானே செய்யறோம். நீ போன வை முதல்ல. யோ யோ, சொன்னா கேளியா. யோ யோ யோ. அம்மா தாயே வெக்காளி, அந்த குழந்தைய காப்பாத்துமா. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே என்ன வச்சு குளிக்க வச்சாச்சு அத்தை. அம்மா. கௌதம், அம்மா. எந்த இடத்துல உன் கால் படக்கூடாதோ அங்க எல்லாம் பட்டுருச்சு. வேண்டாண்டா, இனிமே அந்த கோர்ட்டு ஸ்டேஷனு இங்கெல்லாம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நல்லதோ கெட்டதோ அம்மா, இதோட எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எல்லாம் நல்ல காலம்தாண்டா. கௌதமுக்கு நிறைய கந்திஷ்டி ஜெயா. கையோட இன்னைக்கு சாயந்தரமே உட்காந்து அதையும் கழிச்சு விட்டுறேன். கௌதம், நீ வீட்டுக்கு வர வரைக்கும் உசிரே இல்லடா. நேத்துக்கு இந்த நேரம் எல்லாம் ஐயோ நினைச்சே பார்க்க முடியலடா. நீ இல்லாம இந்த வீடே இருண்டு கிடந்துச்சு கௌதம். நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏதோ ஒரு கெட்ட நேரம் நம்ம குடும்பத்தை புடிச்சு ஆட்டம் போட்டுருச்சு. அத்தை, போதும் அத்தை. அதான் இந்திரா கௌதம எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் அத்தை நீங்க கண் கலங்குறீங்க? அம்மா இங்க பாருங்க. என்னம்மா நீங்க விடுங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. சரிடா. ஆமா அத்தை, நீங்க சாமி கும்பிட்டுட்டு கௌதம் நெத்தியில திருநீரை வச்சு விடுங்க. அதுவே கௌதமுக்கு பெரிய காவல் தான். எந்த கெட்டதும் கௌதம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா அத்தை, நீங்க திருநீர் வச்சு விட்டாலே அது பெரிய பாதுகாப்பா இருக்கும். கௌதம், சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கும். இனிமேலாச்சும் எந்த வம்பளையும் போய் மாட்டிக்காம இருக்கணும்னு வேண்டிக்கும். வா கௌதம், வா சாமி கும்பிடு வா. ஆமா இந்திரா, அத்தை மாமா எங்க போனாங்க? நான் வந்ததுல இருந்து ஆளே காணோம். 2 பேரும் எங்க போவாங்க? சுபாக்காவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுவும் கோர்ட்ல இருந்து நான் போன்ல சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாங்க. நீ வெளியே வரணும்னு வேண்டுதல் வச்சிருக்காங்களாம். ஒரே புலம்பல் தெரியுமா? இல்லம்மா, அவங்களுக்கு பையன் இல்லாத குறைக்கு கௌதம தான் மகனா நினைக்கிறாங்க.
ஐயோ உங்க அப்பா இருக்காரே, அவர் ரொம்பவே கலங்கி போயிட்டாருமா. கௌதம் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டான்னு சொன்ன உடனே முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் கௌதம பார்ப்பேன் அப்படின்னு 3 பேரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க. ஆமாமா, அப்படி நினைச்சுதானே அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து உட்கார முடியும். இனிமே என்ன, இப்படி எல்லாம் சொன்னாதான் பழைக்க முடியும். இப்ப எதுக்குடி அதெல்லாம்? கௌதம் இந்த அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்ததே போதும். திரும்ப இந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் கொண்டு வராதீங்க. எனக்கு இனி நிம்மதியா இருக்கணும். போதும். ஒரு கெட்ட கனவுல இருந்து முழிச்ச மாதிரி இருக்கு. ஜெயா, அதான் முடிஞ்சிருச்சு ஜெயா. நாம தான் ரொம்ப தப்பா யோசிச்சிட்டோம். ஆனா இந்திரா தான் என்ன செஞ்சா கௌதம வெளியே கூட்டு வர முடியுமோ அதை மட்டும் செஞ்சு அழகா கௌதம வெளியே கூட்டு வந்துட்டா. அம்மாடி, கிரேட்மா. என்ன மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? இது என்னோட கடமை தானே. எப்படியோ முடிஞ்சது, அவ்வளவுதான். இல்ல, இனிமே யாரும் இந்த வீட்ல இத பத்தி பேச வேண்டாம். இல்ல அத்தை, கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.